Hello everybody. இன்னைக்கு கேக் சாக்லேட் போட்ட கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான பொருள் வெண்ணெய், முட்டை, சாக்லேட்லயே பாதாம் பவுடர் போட்டா எப்படி இருக்கும், பாதாம் பவுடர், எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், சாக்லேட், சர்க்கரை, மாவு. Alors, எவ்வளோன்னு சொல்லிடுவேன் இப்பயே. 125 கிராம் வெண்ணெய், 125 கிராம் பாதாம் அரைச்சது, 3 முட்டை, 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ், 125 கிராம் சாக்லேட்டு, 150 கிராம் சர்க்கரை, 50 கிராம் மாவு. நம்ம போடுற கோதுமை மாவு கிடையாது, மைதா மாவு. இப்ப எல்லாத்தையும் எப்படி செய்யுதுன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த வெண்ணெய் இருக்கு இல்லையா, அது 125 கிராம், அது கூட சர்க்கரை 120 சாக்லேட் 125 கிராம் சொன்ன, அதை எல்லாத்தையும் ஒன்னா போட்டு உடைச்சு அதுல போட்டுட்டு மிக்ரோன்ல சூடு பண்ணணும். லேசா சூடு பண்ணும். அப்பதான் அந்த வெண்ணையும் அந்த சாக்லேட்டும் ஒன்னா கலந்துரும். கலந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி 125 கிராம் அந்த பாதாம் அரைச்சது, சர்க்கரை 150, 3 முட்டை, 50 கிராம் அந்த மைதா மாவு. இங்க பாருங்க, இது இங்க சாக்லேட் கத்தோ கேக்குக்கு மேல எப்படி டிசைன் போடுறது, உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அது போட்டுக்கிற மாதிரி. உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஸ்டாரோ இல்ல செகப்பாவோ இல்ல சின்ன சின்ன பவுடர் இல்ல சாக்லேட்ல ஒரு மாதிரி முட்டை மாதிரி எப்படி வேணுமோ அது மேல நம்ம டிசைன் போட்டுக்க வேண்டியதான் பசங்களுக்காக. நான் சொன்னேன் இல்லையா, அது பாருங்க, நம்ம அந்த போட்டோம்ல அந்த வெண்ணெய் அந்த சாக்லேட் கொஞ்சோன்னு அந்த மிக்ரோன்ல சூட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப டிக்கி இது மாதிரி ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சர்க்கரை, மாவு, முட்டை, அந்த பாதாம் அரைச்சது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கலக்கணும். இதுக்கப்புறம் நான் சொன்னது எல்லாத்தையும் கலக்க வேண்டியதான் ஒன்னு ஒன்னா போட்டு. நான் சொன்னேன் இல்லையா, இப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒன்னு ஒன்னா எல்லாத்தையும் போட்டு சர்க்கரை அந்த இது நான் சொன்ன அளவுக்கே போடணும். எல்லாத்தையும் போட்டு ஒன்னா கலக்கணும். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்ப சர்க்கரை போட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு இந்த வனிலா எசன்ஸ் சொன்ன இல்லைங்க, அது ஒரு ஸ்பூன் போட போறோம். இப்ப ஸ்பூன் தெரியா கேமரா. சரிமே நான் சொன்ன மாதிரி இப்ப 3 முட்டை, நான் சொன்ன எல்லா பொருளும் போட்டாச்சு. இப்ப எல்லாத்தையும் ஒன்னா கலக்க வேண்டியதுதான். நல்லா கலக்கணும். நான் சொன்ன எல்லா பொருளும் போட்டதுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுது பாருங்க. இப்ப சாக்லேட் கேக் சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு பாத்துட்டாச்சு. இதுக்கப்புறம் இது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த இதுல வேணுமோ, எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல ஊத்தி ஃபூர்ல வச்சிட வேண்டியதுதான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதுக்கப்புறம் எப்படின்னு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி நம்ம அது ரெடி பண்ணிட்டோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எப்படி எந்த ஏன்ல வைக்கணுமோ அந்த ஏன்ல கொஞ்சோண்டு வெண்ணெய் நல்லா போட்டு தடவிட்டு கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் கத்தோ ஒட்டாது, கேக் ஒட்டாம இருக்கிறதுக்காக. இதுக்கு மேல மைதா மாவு, வெண்ணெய் எல்லா சைடும் தடவியாச்சு. தடவுனதுக்கு அப்புறம் இப்ப மைதா மாவு போடணும். அப்பதான் அதுல ஒட்டாம இருக்கும். இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி மேல மைதா மாவு போடணும். போட்டா அப்பதான் கேக் எதுவுமே ஒட்டாது.
இந்த மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்ல, அது எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி அதில் ஊற்றிட்டு ஃபூரில் வந்து 15ல இருந்து 20 நிமிஷம் தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால 15ல இருந்து 20 நிமிஷம் 210 டிகிரி வைக்கணும். அப்பதான் உள்ள வந்து சாஃப்டா இருக்கும் கேக்கு பார்க்கறதுக்கு. உங்களுக்கு நீங்க எடுக்கும்போது வேவாத மாதிரி தான் இருக்கும். ஆனா எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நாள் ஆறதுக்கு அப்புறம் சாப்பிடணும் இந்த கேக்க. அப்பதான் கேக்கு டேஸ்டா இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இப்ப இதை எடுத்து ஃபூர்ல உள்ள வச்சிட வேண்டியதுதான். சொன்ன மாதிரி 15ல இருந்து 20 நிமிஷம், அதுக்கு மேல வைக்க கூடாது. நான் 18 நிமிஷம் வைக்க போறேன். எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஆலா உள்ள இப்ப கேக் வெந்துட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி கேக் இப்ப வெந்துட்டு இருக்குது. இன்னும் எத்தனை நிமிஷம் ஆக்கும்? இன்னும் 7 நிமிஷம் ஆக்கும். 7 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டா நம்ம நிறுத்திடுவோம். நம்ம வச்ச டைம் முடிஞ்சிச்சு பாருங்க. 17 நிமிஷம் முடிஞ்சிச்சு. கேக்கு ரெடி ஆயிடுச்சு. பூரை நிறுத்திட்டு இதுக்கப்புறம் பார்க்கறதுக்காக லைட்டா கத்தி உள்ள வச்சு குத்தி பாருங்க. கத்தி எடுக்கும்போது மாவு வந்து ஒட்டி இருக்கக்கூடாது. ஒட்டி இருந்ததுன்னா வேவலன்னு ஆகும். லைஃப் எதுவுமே கிடையாது. கத்தி அப்பனா கத்தோ 17 நிமிஷத்துலயே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஒரு நுத்திர வேண்டியதுதான். இதுக்கப்புறம் கேக்கை எடுத்து வெளியே வச்சுட்டு சில்லுன்னு கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்றதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் சீக்ரெட் கிளாஸ், இதுக்கு மேல அந்த வெள்ளை சக்கரை இருக்கு இல்லையா, பவுடர் மாதிரி இருக்கும், அதை டெக்கரேஷனுக்காக போடணும். மேல போட்டாச்சு. இந்த டிசைன் சொன்னேன் இல்லையா, அந்த டிசைன் ஸ்டார் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு பீஸா கட் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். பாதி ஏற்கனவே காலி ஆயிடுது.